பார்த்துக்கிறோம், நீரிடி பார்த்துக்கிறோம். ஆனா இவர் சொல்றது புதிய செய்தி இருக்குது. இடியால் விஷம் தனியும் என்பதை யாருக்காவது தெரியுமா? இடியால் விஷம் தனியும் என்பதை அறிக அப்படின்னு முடிச்சிட்டார். விஷம் விஷம் தனியுங்களாம். இடி இடிச்சுன்னா விஷம் தனியுங்கிற செய்தியை அவர் பதிவு பண்றாரு. இது எப்படி பிடிச்சாரு? ஏன்னா சபையில் எத்தனை பேர் இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாத செய்தி. ஆனா இல்லாம அவர் பதிவு பண்ண மாட்டார். ஜி வரதராஜன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருவாசக மணி அவருக்கு பேர் ஜி வரதராஜன். இதில் அடுத்ததையும் படிச்சுட்டா அந்த விஷத்துக்கு தனிகிறதுக்கு விளக்கம் இல்லை, முடிச்சு கொடுத்துறேன். அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் யாராவது சிந்தனை பண்ணி பாருங்க. நீர்த்துளி கடலில் விழுவதால் முத்து முதலிய கடல்படு வளங்கள் கிடைக்கும். மீன்கள் உப்பின் சூடு குறைந்து உயிர் வாழும். கடல் நீர் நிலத்தை சூழ்ந்திருப்பதால் பூமிக்குள்ளும் நீருக்குள்ளும் உள்ள நெருப்பின் வேகத்தை மழை நீர் சமப்படுத்துவதையும் இக்குறள் நமக்கு நினைவூட்டுகிறது.